கானகத்தில் வளர்ந்த பாண்டவ சகோதரர்கள் இயற்கையின் வழிகாட்டுதல் மற்றும் முனிவர்களின் கல்வியால் வலிமையும் அறிவும் மிக்கவர்களாக திகழ்ந்தனர். ஆனால் சாபத்தால் மனைவியரை தீண்டினால் மரணம் நிகழும் என்ற நிலையில் இருந்த பாண்டு தன் இரண்டாவது மனைவி மாத்ரியை கண்டதும் தன்னிலை மறந்தார். உடனடியாக சாபத்தின் விளைவால் உயிர் துறந்தார். கணவரின் மரணத்திற்கு காரணம் தான் என மாத்ரி உணர்ந்து பாண்டுவின் சிதையில் புகுந்து சதி செய்தார். தங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பை உணர்ந்த குந்தி பஞ்ச பாண்டவர்களுடன் அஸ்தினாபுரம் திரும்பினாள். இதை கேட்டதும் தன்னை மட்டுமே வருங்கால அரசனாக கனவு கண்ட துரியோதனன் பொறாமை கொண்டான். கண்மூடித்தனமான பாசம் கொண்ட தந்தையான திருதராஷ்டிரனின் ஆதரவுடன் வளர்ந்த துரியோதனன் பாண்டுவின் பிள்ளைகள் அரசாலும் சட்டப்பூர்வமான உரிமையை பெற்றிருப்பதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. மக்கள் பாண்டவர்களை அன்புடன் வரவேற்க அரண்மனைக்குள் நுழையும் போதே பீமனுக்கும் துரியோதனனுக்கும் இடையே ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. ஆஜானுபாகுவான பீமன் தனது சுறுசுறுப்பாலும் கேலியாலும் கௌரவர்களை புரட்டி எடுத்ததாலும் எல்லோரின் பிரியத்துக்குரியவனாக மாறினான். இந்த மோதல் மல்யுத்த களத்தில் உச்சத்தை அடைந்தது. அங்கே அனைவர் முன்னிலையிலும் பீமன் துரியோதனனை தோற்கடித்தான். இந்த அவமானத்தால் துரியோதனனின் மனதில் இருந்த வெறுப்பு கொந்தளித்தது. இந்த சூழலில்தான் தனது குடும்பம் அனுபவித்த கொடுமைகளுக்காக குருவம்சத்தை பழிவாங்க துடித்த துரியோதனனின் தாய்மாமன் சகுனி ஆலோசகர் என்ற பெயரில் அரண்மனைக்குள் நுழைந்தான். சகுனியின் குடும்பம் பட்டினியால் சாகும் நிலைக்கு தள்ளப்பட்ட போது பழிதீர்க்கும் நோக்குடன் சகுனியின் தந்தை தனது விரல்களை வெட்டி தாயக்கட்டை செய்ய சொன்னார். அந்த மாயப்பகடை காய்களே தனது பேராயுதம் என நம்பிய சகுனி துரியோதனனின் மனதில் இருந்த விஷத்தை தொடர்ந்து வளர்த்து தனது பழிவாங்கும் திட்டத்தை நிறைவேற்றினார்.